உன் புண்ணியத்துல என் குழந்தைக்கு தினமும் பால் கிடைக்குது. நீ நல்லா இருக்கணும். கிளி ஜோசியம், கிளி ஜோசியம். கிளி ஜோசியம், இங்க வா. அம்மா தாயே மதுரை மீனாட்சி. ஏன் ஜோசரே, இது ஆம்பளை கிளியா பொம்பளை கிளியா? சாயங்காலம் ஆத்தங்கரைக்கு குளிக்க வரும், அப்ப வந்து பாரு. கேட்டு சின்னமணி, உனக்கு எப்ப கல்யாணம்னு ஜோசியம் பாக்குறியா? எப்ப பாரு உனக்கு இதே நினைப்பு. எங்க அண்ணனுக்கு பாக்குறேன். யாரு? கருவாயனுக்கா? அழகா முத்துன்னு பேரு இருக்கு. போ. ஏண்டி கருவாயின்னு சொல்ற? முத்து என்ற கருவாயனுக்கு எண்ணி எண்ணமெல்லாம் நிறைவேற நல்லதொரு பதிலை சொல்லடி ஜெயமாலினி. ஏன்டா கிளிக்கு ஜெயமாலின்னு பேர் வச்சிருக்காங்க? அது துணியை கட்டல, அதனால்தான். சரியா இருக்குமா ஜெயமாலினி? முத்து என்ற கருவாயனுக்கு ராமர் வனவாசம் போறது வந்திருக்குமா? ஓடி போனாலும் தேடி வரும், கூடியிருப்போரால் குடும்பத்துக்காகாது, கேடு சூழ் ஊழ்வதை உறுத்துவதால் போக வேண்டும் வனவாசமே. என்ன என்னமா இது? என்னமா இது? ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க. கழுத்து விடுமா. என்ன பண்ற பாரு சின்னமணி. எங்க அண்ணனே வனவாசம் போகணுங்கிற என்ன பண்ற பாரு. இடி எடுத்து கொடுத்த சீட்ல வந்ததா அவர் சொன்னாரு. பாவம், அவர் என்னடி செய்வாரு? எங்க அண்ணன் எப்படி சொல்லலாம்? ஐயோ, உங்க அண்ணன் மேல நீ உசிரியா வச்சிருக்காங்கிறதுக்காக அவர் கழுத்தை நெரிக்க போறியே, அறிவு இருக்கா உனக்கு? யோ, எல்லாத்தையும் எடுத்து போயா, நீ வாடி. தங்கச்சி, உன் வேலையா தான் இருக்குன்னு நினைச்சேன். கையில இருக்க நெல்ல அரைச்சிட்டு வந்துடுறமா. சுவிட்ச போடுமா. முடியாது. சோத்த தின்னுட்டு சொச்சா இருக்க நல்லா அரைக்கலாம். ஆமாடி, சுவிட்ச போடுமா. அண்ணன் சொல்றத கேட்கணும். முடியாதுன்னு தங்கச்சி சொல்ல தட்டக்கூடாது. சாப்பிட்டு வேலை பார்க்கலாம். என் கண்ணு இல்ல. இத பாருமா, நான் என்ன வாங்கண்ணா. நல்ல விஷயம் இருக்கு. கருவாயா, நம் முதலாளியை தேடி பக்கத்து ஒரு ராசார் வந்திருக்காரு. உடனே 4 இளநீ விட்டு வாங்கிட்டு சொன்னார். இந்த அருவா அதை கீழே போடு. சாப்பிட்டுட்டு எள்ளி போடலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன பெத்த ஆத்தா இல்ல, போட்டு வந்துடுறமா. என்ன பெத்த ராசா இல்ல, சாப்பிட்டுட்டு போடலாம். ஏமா, இப்ப இந்த இடத்தை விட்டு நான் போக கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. சரி, இந்த இடத்தை விட்டும் போகல, மேலையும் பார்க்கல, போதுமா? சரி. நாளுதானே? ஏன் நாங்க குடிக்க மாட்டோமோ? அஞ்சா போடுறது. விஜயன், சொல்லுக்கு ஹரிச்சந்திரன், கவட்டைக்கு கருவாயன். ஒரு பயம் ஒண்ணு அசைக்க முடியாத போய். அடே அப்பா, உன்னை மாதிரி ஒரு கெட்டிக்காரன் நான் பார்த்ததே இல்ல. கொண்டு விட்டேன். நான் வரட்டுமா? என்னமா பண்ற? கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படவே கூடாதுனா. துப்புங்க. இறங்கம்மா. கணக்கு பிள்ளைக்கு நல்ல உத்தியோகம். பங்களா எங்க இருக்கு? அதோ தெரியுத, அதான் பங்களா. ஏன் அது வரைக்கும் வண்டி போகாதா? வழி இல்லம்மா, வரப்பு மேலதான் நடந்து போகணும். வா. வாமா, உயரமா நிக்கிறது கூட ஐயாவதுதான் கரும்பு. இப்படித்தான் போகணுமா? வேற வழியே இல்லையா? நீ வந்துட்டீல, ஐயா வழி பண்ணிடுவாரு. வா வா. பவுனே, ஹாய். பாத்து வா, பாத்து. என்னம்மா வரப்புல நண்டா பிடிக்கிற? ஐயோ பவுனே, பவுனே செதறிடுச்சே. ஐயோ ஏயா கணக்கு, பவுனை பார்த்து கூப்பிட்டு வரக்கூடாது? அவரை ஏன் கோச்சுக்கிறீங்க? வழி இல்ல, ஒண்ணு இல்ல, வெறும் வாய் பேச்சு தான். கவலையப்படாத, சீக்கிரமா ரோட போட்டுற. நீ உருண்டு பிறண்டு வரலாம். ஐயோ, இது கருவாய் இடமுங்க. இருந்தா என்னையா, ஐயா இந்த இடத்து மேல ஆசைப்பட்டிருக்காருன்னு சொல்லி கேட்டு வாங்கிய. பவுனே பா.
இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து இருக்க மாட்டேன். ஐயோ நீ இப்படி சொல்லாமா? நீ யாரு? தங்கத்தோட தங்கச்சி பவுனாச்சே, தங்க அச்சில வாத்தி எடுத்தவ. முதலாளி பாத்து வைங்க கால. கருவாயா, அட கணக்கு புள்ளையா, வாங்க வாங்க. உன்னை பார்க்கத்தாப்பா வந்தேன். இல்ல பண்ணையார் தோப்போட்டி வச்சிருக்கிறைய ஒரு கையாகல இடம், அதுக்கு ஒரு விலைய போட்டு பேசி கிரையத்தை முடிக்கலாம்னு தான். யோ, நான் என்ன நிலத்தை ஏலமா போட்டேன்? கருவாயா, இடத்துக்கா பஞ்சம்? இதை வித்துவிட்டு வேற ஒரு இடத்துல வாங்கிக்கிறது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க சொல்றியா? நல்ல ஆளியா? தோப்புக்குள்ள இருக்கிற பங்களாவுக்கு பண்ணையாரு வரப்பு வழியா நடந்து போக வேண்டியதா இருக்கு. உன் இடத்த கொடுத்துட்டீங்கன்னா வாசல் வரைக்கும் வண்டி போற மாதிரி ரோடு போட்டுக்கலாம்னு கேட்டு வர சொன்னாரு. ஏயா, அவங்க வசதிக்காக என் பூர்வீக சொத்தை விற்க முடியுமா? அட விரும்பி கேக்குறாங்க, வீண் பொல்லா போயதுக்கு. உள்ள விலைக்கு நீ தர வேணாம்ப்பா, 5-10 கூடுதலா வாங்கிக்க. யோ, ரொம்ப திமிரியா? வீடு கட்டுறதுக்கும் ரோடு போடுறதுக்குமா விளையிற நிலத்தை விற்க சொல்ற? கருவாயா, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லப்பா. சு, அது என் தங்கச்சிக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். நீங்க போகலாம். கருவாயா, ஏய். போறேன்ப்பா. கபட்டியில் அடிச்சு கண்ணை கலைக்கப்படாத. என்னடா கொழுப்பா? டேய், கல்ல எறிஞ்சிட்டு ஏன்டா திரும்பிட்ட? நான் எங்கடா இருக்கேன்? எவன்டா அவன் கல்ல எறிஞ்சவன்? சரியா நாமல இருந்தா வெளியே வாடா. தள்ளிவிடா. ஐயோ, விடு. சரியான ஆம்பளையான்னு கேட்டியே. இப்ப கேளு. போடா, புள்ள பூச்சி. கத்துடி. நல்லா கத்து.
எல்லாரும் அமைதியா இருங்க, பஞ்சாயத்து தலைவர் இப்ப வந்துருவாரு. அண்ணே வாங்க, பஞ்சாயத்துல உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இது பாருமா, நம்ம ஊர் தெய்வம் சித்தனுக்கு பொதுவா இந்த பஞ்சாயத்துல உண்மையைத்தான் சொல்லணும். தம்பிதுரை உன் கைய பிடிச்சு இழுத்தது உண்மையா? ஏன்பா, நீ அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியா? இல்லண்ணே, அது வந்து அண்ணன் தம்பி உறவெல்லாம் வீட்டோட, இது பொது இடம். இங்க கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். தம்பிதுரை தலை குனிஞ்சு நிக்கிறதுனால இவன் அந்த தப்ப செய்தாங்கிறது உறுதியாகுது. அதனால இந்த பஞ்சாயத்து அவனுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கும். என்ன சரிதானே? என்ன தீர்ப்பு சரிதானே? எதுக்குப்பா இந்த 400 ரூபாய்? நானும் நாளைக்கு 4 பொண்ணுங்க கையை பிடிச்சு இழுக்கிறேன், அதுக்குத்தான் முன்கூட்டியே அபராத தொகையை கட்டுறேன். தருவாயா, பஞ்சாயத்து கூடி பேசி விவகாரத்தை பைசல் பண்ணியாச்சு. இப்ப நீ பேசுறது திகுடு முகடான சமாச்சாரம். நீதிக்கு பஞ்சமான இந்த இடத்துக்கு பேரா பஞ்சாயத்து? வயசுக்கு வந்த பொண்ண காரணம் இல்லாம கையை பிடிச்சு இழுத்துட்டான், நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிடுவான்? நீங்க பாட்டு தலையாட்டிட்டீங்க, நான் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாம், அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். கருவாயா, பஞ்சாயத்து சொல்றத கேளப்பா. பெருசு, என் தங்கச்சி உன் பேரனுக்கு கட்டி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன், நீ சம்மதிக்கிறியா? ஏயா, என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிடுவான்? அது இந்த பஞ்சாயத்து யாராவது கேட்டீங்களா? சரிங்க, நமக்கு அந்த வம்பு. கருவாய, அந்த பணத்தை கொடுப்பா, கொடு. உன் கோபம் ஆத்திரம் நியாயமானதுதான். தம்பிதுரை செஞ்ச மாதிரி காரியத்தை நம்ம கிராமத்துல யாரும் செய்யாம இருக்கணும். கருவாயன் தங்கச்சிய தம்பிதுரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு அச்சாரமா தான் இந்த பணத்தை வாங்கி. எப்படி? நல்ல தீர்ப்பு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நம்ம கிராமத்துல நியாயம் இருக்கு. என்னங்கடா எல்லா பயிலும் தலை குறிஞ்சிட்டு நிக்கிறீங்க? தம்பிதுரை எங்க? தம்பி சாப்பிடாம கொள்ளாம கோவிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அண்ணன் நீங்க தான் பஞ்சாயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அதான் தம்பிக்கு ரொம்ப வருத்தம். எங்களுக்கு தான் ஆசைப்பட்டு தரடா கைய பிடிச்சு இழுத்தேன். அப்புறம் என்ன, நம்ம பரம்பரை பழக்கம், கோபத்துல கைய பிடிச்சிட்டான். குழந்தை தானே. பரிசம் போட்டு பாக்குவத்துல மாத்திக்கிட்டோமா இல்ல பத்திரிகை அடிச்சிட்டோமா? பஞ்சாயத்துல தான் சொல்லிட்டீங்களே. ஊருக்கு தானடா சொன்னேன், உங்களுக்கா சொன்னேன்? ஏண்டா கடந்து பதறீங்க? விவரமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும், அவனுக்கும் ஆறுதலா இருக்கும். கருவாயனுக்கு என்னமோ கட்டி கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா அவன் தங்கச்சி சின்னமணிக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அதனால அவ தூக்கு போட்டுக்கிட்டா. பாவம்,
நம்ம கையில என்னடா இருக்கு? பாட்டி வந்துட்டியா? ஒரே தங்கச்சின்னு வசதியான வேலையில எடுத்துட்டியா? ஆமா, நான் சொன்னதெல்லாம் கட்டி வச்சிட்டியா? கட்டுறேன்ப்பா கட்டுறேன். அதுக்காகத்தானே இருக்க. சின்னமணி வசதியான இடத்துல வாக்கப்பட போறான். அது சரி, நம்ம கல்யாணம் எப்பா? நமக்கா? கேக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்கத்தா. என்ன மாதிரி எல்லாம் வாகா வழியா பொண்ணு அமையுதுன்னா கஷ்டம்டா. வயசு 60 இன்னும் நினைப்பு 20 இருக்கு பாத்தியா? பொக்குன்னு கட்டி கொடு, பொழுது போறதுக்கு முன்னாடி ஊருக்கு போகணும். ஓகே, எங்க ஊர்ல கூத்து இருக்கு. என்ன அதிரடி பாகவதர ஆரம்பிக்கலாமா? ஹார்மோனியம் தபேலாவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். வந்த உடனே ஆரம்பிச்சிடுறேன். கடைசி பஸ்ஸே வந்துட்டு போயிருச்சு, இன்னும் ஆள் வரல. ஒவ்வொரு கூத்துலயும் கடைசி நேரத்துல இப்படித்தான் காலை வாடுறான். அவன் வரட்டும், இன்னைக்கு கணக்க தீத்துறேன். கூத்து கூத்துன்னு அலையிறது, கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளே அலைய விடுறது. யாரடா சொன்ன? உங்களை சொல்லல அண்ணே, அதோ வராம. எங்க? அதோ எங்க? ஐயோ அதிரடி பாவுதர, இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துருவியா? எங்க நடத்து பார்க்கலாம். ஏய், இது உனக்கே நியாயமா இருக்காடா? நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கிறதுனாலதான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன். எங்கடா ஹார்மோனிய தபேலா? ஹார்மோனியத்தை சாராய கடையில வச்சிட்டேன், தபேலாவை சாராய கடையில வச்சிட்டேன். டேய் இரு, கூத்து முடிட்டு உன்னை நான் அப்புறமா பேசிக்கிறேன். காண்டிட்டுக்கார இங்க வாங்க, கோச்சுக்காம போய் சாராய கடையில மீட்டு வந்துருங்க. இங்க இல்ல, மதுரையில வச்சிட்டேன். எங்க? மதுரையில. யோ இங்க வாயா. இந்த ஊர்ல ஹார்மோனிய தபேலா ஏதாவது கிடைக்குமா? இந்த ஊர்ல ஏதுங்க உரிமை மேளம் தாராளப்பட்டுதான் கிடைக்கும். அதெல்லாம் உன் கடைசி ஊர்வலத்துல வச்சுக்க. நாடகத்துக்கு வாசிக்க மாதிரி கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஐயோ, நல்ல தொழிலாளிக்கு எந்த வாத்தியமா இருந்தா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்ன கண்ணா சொன்ன? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வாங்க வாங்க. குடும்ப விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்திருக்கிறோம். அண்ணன் சந்தைக்கு போயிருக்காரு. இது நம்ம குடும்ப விஷயம், இதுல உங்க அண்ணன் தேவையில்லை இல்லடா? நீ எங்க வீட்டுக்கு வரப்போறவ, எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு அண்ணன் நினைக்கிறாரு. நாங்க 5 பேரும் 5 விரல் மாதிரி, எங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது. அப்படி வளர்த்திருக்கா எங்க ஆத்தா. உங்கறதுலயும் சரி உடுக்கறதுலயும் சரி, நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணா இருந்துகிட்டு இருக்கோம். சின்னமணிக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அப்ப புறப்பட்டுருவான். சார், அந்த வாழைப்பழத்தை எடுமா. இப்ப நீ இந்த பழம் மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோம்னா, என்னை விட்டுருங்க. ஐயோ வேண்டாம். ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களே. வேண்டாம் வேண்டாங்க, என்னை விட்டுருங்க. வேண்டாம். இதனால சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது